True Light Network. Truly beyond truth. தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் ஸ்தாபகர் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் டாஸ்மாகை முற்றிலுமாக மூட கோரி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளார். அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ் மக்கள் சார்பாக ஒரு முக்கியமான கோரிக்கையை உங்கள் முன் வைப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு பல நன்மையான திட்டங்களை அறிவிக்கிறதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், மதுபான கடைகளை சில கடைகளை மூடுவதற்கு நீங்கள் உத்தரவிட்ட காரியம் மக்கள் மனதில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கிறது. இந்த டாஸ்மாக் மதுபான கடை தமிழக மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி அவர்கள் வெளிப்படையாக தன் வேதனை வெளிப்படுத்தி இருந்தார்கள். தமிழ்நாட்டில் சுமார் 1.5 கோடி பேர் தினந்தோறும் குடிகாரர்களாய் மாறிவிட்டார்கள். இது டாஸ்மாக் கடையினால் உண்டான ஒரு தீமை என்பதை வருத்தத்தோடு தெரியப்படுத்தி இருந்தார்கள். இது எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்த ஒரு காரியம்தான். கடந்த 10 வருஷத்தில் தமிழ்நாட்டில் விதவைகளுடைய எண்ணிக்கை பெருகி இருக்கிறது. தகப்பன் இல்லாத குழந்தைகள் பெருகி இருக்கிறார்கள். அதற்கு காரணம் குடித்து அநேக ஆண்களுடைய துர்மரணம்தான் அதற்கு காரணம். இந்த மதுபானத்தினால் தமிழ்நாட்டிலே உண்டாகிற தீமைகள் மிக அதிகமாக மக்களை பாதிக்கிற விஷயமா இருக்கிறது. முதலாவது, சொந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. மனைவி கொலை செய்கிற கணவன், சொந்த தாய் தகப்பனை கொலை செய்கிற பிள்ளைகள், சொந்த பெற்றோரை கொலை செய்கிற சிறு பிள்ளைகள் என்பதாக மதுபானத்தின் நிமித்தமாக பல தீமைகள் பெருகி வருவது நீங்கள் அறிந்த ஒன்றுதான். இந்த மதுபானத்தினால தான் தமிழ்நாட்டில் அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளைகள், பாலியல் குற்றங்கள் பெருகி கொண்டு வருகிறது. அதற்கு முக்கியமான காரணம் இந்த மதுபானம்தான் என்பதாக யாவரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். நீங்களும் அதை தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். இப்படி தீமையை கொண்டு வருகிற, சமுதாயத்துக்கு தீங்கு விளைவிக்கிற இந்த டாஸ்மாக் மதுபான கடையை முழுமையாய் மூடி தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மக்களுடைய சார்பாக உங்களிடத்தில் அன்பாய் நான் வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம். கடந்த 5 வருஷம் ஆட்சி செய்த முந்தின முதலமைச்சர் அவர்களை நேரடியாய் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த போது 2 முறை நான் அவளுக்கு நேரடியாக கடிதத்தின் வாயிலாக டாஸ்மாக் கடையை மூடி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற விண்ணப்பத்தை நேரடியாக அவர்களுக்கு நான் தெரியப்படுத்தி இருந்தேன். இப்பொழுதும் நான் இந்த சோசியல் மீடியா மூலமாக, டிவி சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவது, தமிழ் சமுதாயம் பாதுகாக்கப்பட, தமிழ் மக்கள் அடுத்த தலைமுறை வாலிபர்கள் பாதுகாக்கப்பட தயவு செய்து இந்த டாஸ்மாக் கடையை மூடி முழு மதுவிலக்கை தமிழ்நாட்டிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அன்பாய் உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த தலைமுறையை பாதுகாக்கவும் மது இல்லாத தமிழகமாக மாற வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏற்று சீக்கிரம் தமிழகத்தில் அனைத்து மதுபான கடைகளை மூட உத்தரவிட நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.